தடையை மீறி போராட்டம் என்று கூறுவது அரசியல் கட்சிக்கு அழகல்ல என்று மதுரை உயர்நீதிமன்ற கிளை தற்போது கண்டனம் தெரிவித்திருக்கிறது. விவரங்களுடைய நிகரானுடைய செய்தியாளர் கருணாகரன், இந்த வழக்குடைய பின்னணி என்ன, யாருக்கு நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்தது? தேவப்பிரியன், அதாவது சிவகங்கை அந்த திருப்புவனம் காவலாளி அஜித்குமார் காவல் மரணத்தை கண்டித்து நாம் தமிழர் கட்சி சார்பில் கடந்த 3ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் நடந்தது. அதில் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பங்கேற்கவில்லை. இந்த சூழலில் 8ஆம் தேதி மீண்டும் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடத்த அனுமதி கேட்டு டிஎஸ்பி அலுவலகத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அப்பொழுது அந்த மானாமதுரை டிஎஸ்பி மனுவை அனுமதி மறுத்துவிட்டார். காரணம் 8ஆம் தேதி அன்று கண்டதேவி கோயில் தேரோட்டம் உள்ளது, மேலும் அன்று அந்த ஊரில் வாரச்சந்தை உள்ளது, பாதுகாப்பு கொடுப்பது இயலாது என்று அனுமதியை மறுத்துவிட்டார். இந்த சூழலில் அனுமதி கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் நாம் தமிழர் கட்சி சார்பில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு நீதிபதி புகழேந்தி முன்பு ஒரு அவசர வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த வழக்கு நீதிபதி புகழேந்தி முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது நீதிபதிகள் அன்று கண்டதேவி கோவில் தேரோட்டம் இருப்பதால் அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது, எனவே நீதிமன்றமும் அனுமதி வழங்க இயலாது என்று கூறி வழக்கை ஒத்திவைத்து உத்தரவிட்டிருந்தார். இந்த நிலையில் இந்த மனு நீதிபதி புகழேந்தி முன்பு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது அரசு தரப்பில் வாதிட்ட வழக்கறிஞர் நீதிமன்றம் உரிய காரணம், காவல்துறை உரிய காரணம் கூறி நீதிமன்றம் மறுத்த பிறகும் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் அவதூறாக பேசுகிறார், தடையை மீறி போராட்டம் நடத்தப்படும் என்று கூறுகிறார் என்று ஒரு வாதத்தை முன்வைத்தார். இந்த சூழலில் நீதிபதி இது போன்று ஒரு பொறுப்புள்ள அரசியல் கட்சி இது போன்று பேசலாமா? கடந்த பல ஆண்டுகளுக்கு பிறகு கண்டதேவி கோயில் தேரோட்டம் உரிய பாதுகாப்புடன் நடந்து கொண்டிருக்கிறது, அதனால் அன்று அனுமதி வழங்கவில்லை. இந்த சூழலில் இதை புரிந்து கொள்ளாமல் தடையை மீறி ஆர்ப்பாட்டம் நடத்தும் என்று கூறுவது அரசியல் கட்சிக்கு அழகல்ல. ஒரு அரசியல் கட்சிக்கு போராட்டம் நடத்துவதற்கும் பொதுமக்களுக்காக குரல் கொடுப்பதற்கும் உரிமை உள்ளது. அதே போன்று பொதுமக்கள் நலனும் அவர்கள் பாதிக்காமல் இருப்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். சட்டத்தின் முன் அனைவரும் சமம். ஜனாதிபதி முதல் சாதாரண குடிமகன் வரை சட்டத்தின் முன் அனைவரும் சமம். மேலும் இது போன்ற அவதூறு கருத்துக்களை பேசிய நபர்கள் மீது காவல்துறை ஏன் இதுவரை வழக்கு பதிவு செய்யவில்லை என அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பிய நீதிபதி இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மனுதாரர் புதிதாக மானாமதுரை காவல் டிஎஸ்பி அலுவலகத்தில் மனு அளிக்க வேண்டும், 24 மணி நேரத்தில் டிஎஸ்பி உரிய முடிவை அறிவிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளார். தேவப்பிரியன், நன்றி கருணாகரன். திருப்பூரில் சிலிண்டர்கள் அடுத்தடுத்து வெடித்த விபத்தில் 42 கொட்டகை வீடுகள் தரைமட்டமானது. திருப்பூர் கல்லூரி சாலை எம்ஜிஆர் நகர் பகுதியில் சாயாதேவி என்பவர்